Hi students, welcome back to learning journey. இன்றைக்கி வந்துட்டு அந்த உழவர் சந்தைக்கு அந்த வழியாக போனனால சரி எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்காரர்கிட்ட நம்ம வாங்கிட்டுருக்கோம். சரி கொஞ்சம் அது வழியாக போயிட்டோம், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அங்கே பல வித காய்கறிகளை பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தோணும். அதை நம்ம அழகாக ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச சார்ட் அவுட் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது. இதை நான் தழையெல்லாம் எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீட்டாக பேப்பரை போட்டு கவர் பண்ணி டப்பாவில் மூடி வச்சுருவேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 வாரத்துக்கு நல்லா வரும், அதுக்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன். இதில் வந்துட்டு குடமிளகா டெய்லி ஒரு அதாவது சாம்பாருக்கு நம்ம ஒரு குடமிளகாயை மொத்தம் இதில் வந்துட்டு 1 2 3 4 5 குடமிளகா இருக்குது. எப்போ இந்த 2 வாரத்துக்குள்ளே ஒரு 3-4 தடவை நான் குடமிளகாய் யூஸ் பண்ணுவேன், சாம்பார் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் நறுக்கி போடுறப்போ ஒரு நாள் 2 கூட நறுக்கி போடலாம். நறுக்கி போடுறப்போ பச்சை மிளகா வாசனையோட எந்த காயோட பரங்கிக்காயோட குடமிளகா, பூசணிக்காயோட குடமிளகா, முருங்கைக்காயோட குடமிளகா, முள்ளங்கியோட குடமிளகா, ஏதாவது காம்பினேஷனோடு இது ஒன்று ஒன்றா போட்டு இந்த வாரத்தில் இந்த வாரமும் அடுத்த வாரத்துக்குள்ளே நான் பீஸ் பண்ணி போட்டு வாசனையோட சாம்பார் போட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது இப்போ கேரட் இருக்குது. இந்த கேரட்டை இதை நான் ஒன்லி பொரியலாக மட்டுமே பண்ண மாட்டேன். இதில் பொரியல் முக்கால்வாசி எடுத்துக்குவேன். மிச்சத்தை வட்டமாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் 1-2 எடுத்து பொடியாக குருமாவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? நான் என்னோடய ஆர்கனைசேஷன் என்னோடய ஐடியாஸை சொல்கிறேன். உங்களுக்கு இது ஓகே ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஐடியா வேணும்னு தோணுச்சுன்னா பண்ணலாம். இது பார்த்துட்டோம். இப்போ நம்ம கேரட் பார்த்துட்டோம், குடமிளகா பார்த்துட்டோம், கொத்தமல்லி கருவேப்பிலை பார்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லியை தனியாக கருவேப்பிலை தனியாக ஆஞ்சி போட்டு ஒரு பேப்பரில் சுற்றி வச்சுட்டேன்னா டப்பியில் போட்டு முடிச்சு அப்படியே இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, வறுவலுக்கு, வணக்கலுக்கு, துவையலுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இது இது ரொம்ப நல்லது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது கோவக்காயை நான் நீளமாக கத்திரிக்காய் மாதிரி கூட கட் பண்ணுவேன். கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணுவேன். வட்டமான நிறைய ஆகும். இதை நான் கத்திரிக்காய் மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா வணக்கிடுவேன். வணக்கி உப்பு காரம் போட்டு சாப்பிடுவேன். இதை 2 நாள், ஒரு நாள் ரசம் மட்டும் பண்ணுறப்போ இது யூஸ் பண்ணுவேன், ஒரு நாள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? அடுத்தது இது முருங்கைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு நினைக்கிறேன் முருங்கைக்காய் முடிஞ்சால் முருங்கைக்காய் தான் பண்ண ஆசை. ஹெல்த் பர்மிட் பண்ணிச்சுன்னா, எனக்கு உடம்பு பர்மிட் பண்ணிச்சுன்னா நான் சாம்பார் பண்ணுவேன். சரிங்களா? இதோட தட்டக்காய் இது பொரியலுக்கு நல்லா யூஸ் ஆகும். நல்ல தேங்காய் போட்டு தட்டக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, இதுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், பொரியலாக தொட்டுக்கலாம். அடுத்தது பீட்ரூட். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பீட்ரூட் பொரியல் பிடிக்கும். எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல் இதில் 3 காய் இருக்குது, பெருசாக இருக்குது. பீட்ரூட் பொரியல் 3-2 இருக்குது, 1-2 2 இருக்குது பெருசாக. இதில் ஒன்று பீட்ரூட் பொரியல் பொடியாக பெட்டியாக நறுக்கி யூஸ் பண்ணுவேன். இன்னொரு நாள் பீட்ரூட் சாம்பார் பண்ணுவேன், இனிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது பாவக்காய் நல்லா இதை வட்டமாக குறுக்கால் வட்டமாக இது பண்ணிவிட்டு உப்பு காரம் போட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு காரம் போட்டு ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இல்லை கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம், கருப்பு கொண்டக்கடலை இல்லைன்னா வெள்ளை கொண்டக்கடலை, அதில் போட்டு இதை வட்டமாக நம்ம இது சாம்பாருக்கு பிட்டலைன்னு சொல்லுவோம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை பொடி போட்டு பொடி போட்டு குழம்பு பண்ணலாம். 3 விதம் புளிக்குழம்பு பண்ணால் சூப்பராக இருக்கும். 4 விதமாக பிரித்து வச்சுக்குவேன். இது 2 இருக்குது, இங்கே ஒன்று பாதி, இதில் 2 அதில் 2. ஒன்று புளிக்குழம்புக்கு ஒரு பகுதி டீப் ஃப்ரை, ஒரு பகுதி சாம்பார், ஒரு பக்கம் பொடி போட்ட சாம்பார். அடுத்தது முள்ளங்கி.
முள்ளங்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். முள்ளங்கி சாம்பார் வட்டமாக போட்டு வாசனையாக. இதில் வந்து நான் அன்றைக்கே காமிச்சிருக்கேன். என்னுடைய தலைப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த பச்சை கலர், இதை வந்து நான் உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், புளி, தேங்காய், இந்த தண்டு மாதிரி தலையில் இருக்கு பாருங்க, இதை பொடியாக நறுக்கி வணக்கி இதை நான் துவையலாட்ட பண்ணி சாப்பிடுவேன். தயிர் சாத்துக்கு, ரச சாத்துக்கு தொட்டுவோம். இதில் அவ்வளோ பலன் இருக்குது. போன தடவை நான் காமிச்சிருக்கேன். அடுத்தது கத்திரிக்காயும் ரொம்ப நல்லது, அயோடின் சத்து இருக்குது. இதை வந்து என்ன பண்ணலான்னா காரக்குழம்பு பண்ணலாம். இதில் வந்து பச்சை கலரை வெட்டிட்டு, இதில் வந்து முக்கால்வாசியெல்லாம் வெட்டிட்டு கொஞ்சோண்டு இதோட ஒட்டிக்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் 4ஆக வெட்டி குறுக்கில் வெட்டி டீப் ஃப்ரை எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், வரமிளகா, குழம்புப்பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடியெல்லாம் வணக்கிட்டு, அதோட தேங்காயம் போட்டு வணக்கிட்டு வந்த விழுத கொஞ்சம் புளி போட்டு தொதன்னு கொதிக்க வச்சுட்டு, இந்த டீப் ஃப்ரை எண்ணெயில் நல்லா வதக்கின இந்த கத்திரிக்காயை போட்டு குழம்பு வைக்கலாம். கொஞ்சம் ஒரு 5-6 எடுத்துகிட்டு ஒரு 4-5 குறுக்கில் வெட்டி சின்னதாக நிறைய ஒன்லி 4 பீஸ்னால் ஒரு 4ன்னா 16 பீஸ் கிடைக்கும். மிச்சத்தை பொடியாக பொரியல், வெங்காய பொரியல் பண்ணுவேன். கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெண்டைக்காய்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்படினாலே டக்குன்னு ஒடியுது, ரொம்ப இலசாக இருக்குது. வெண்டைக்காயில் புளிக்குழம்பு பண்ணுவோம், வெண்டைக்காயில் சாம்பார் சூப்பர், வெண்டைக்காயில் மோர் குழம்பு, வெண்டைக்காயில் மிச்சம் இருந்தால் கொஞ்சமாக பொரியல், தேங்காய் நிறைய போட்டு வெங்காயம் போட்டு பொரியல் கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது பரங்கிக்காய் பூசணிக்காய் முதலே முந்தானத்தான் வாங்கியாச்சு. சரி, இன்றைக்கி உழவர் சந்தை போனோன்னே இதுவும் கண்ணில் அப்படி இழுத்துது. இது ரொம்ப நாள் தாங்கும், அதனால் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினது இருக்குது, ஆனாலும் இதையும் வாங்கிட்டோம். இது அச்சு வெள்ளை மாதிரி இவ்வளோ பெருசு போட்டு சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். நல்லா எப்போ போல் பொரியல், வெங்காயம், கடுகு, சீரகம், வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கிட்டு சின்னதாக நறுக்கி தோல் எடுத்துகிட்டு கூட நறுக்கிட்டு அதை தேங்காய் எண்ணெயில் பண்ணிவிட்டு காரப்பொடி போட்டு கொஞ்சம் வெல்லத்தை போட்டு பொரியல் பண்ணால் ரச சாப்பாடு சூப்பராக இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு. நமக்கு தெரியும், இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்துட்டு இதே மாதிரி முந்தானத்து வாங்கினதில் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு உருளைக்கிழங்குனாவே நமக்கு தெரியுமே, மசால் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், குருமா பண்ணலாம் இல்லையா, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து முட்டைக்கோஸில் ரோட்டுக்கடை காளான் பண்ணுவேன். கொஞ்சம் இவ்வளோ எடுத்து அப்புறம் பொரியல் பண்ணுவேன். இதில் கூட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இது என்னுடைய ஐடியாஸ், ஆர்கனைசேஷன். பிடிச்சிருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு இல்லையா? பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.